பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த நல்ல நாளிலும் இந்த தேவனுடைய செய்தியின் மூலியமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த 40 நாள் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து இதே உலகத்தில் நமக்காக 40 நாள் இரவும் பகலும் அவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக உபவாசத்தோடு பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட வியாகுலத்தோடு கூட அவர் போராடி ஜெபித்த அந்த காலங்களை நம்ம பார்க்கலாம். யாருக்காக, எதற்காக? இந்த நாளில் நமக்காக அவர் நம்மளை வீட்டு ரட்சிக்கும்படியாக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இதே உலகத்திலே அவர் வாழ்ந்தார் 33 வருஷம். 3.5 வருஷம் தான் ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்து என்னை நம்பு, என்னை விசுவாசி என்று சொன்னார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கல்வாரி சிலுவையினுடைய பாடுகளை தியானிக்க நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். கல்வாரி சிலுவைகளை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. அவனுடைய வியாதி மறையோ, அவனுடைய கஷ்டங்கள் மறையோ, கண்ணீர்கள் மறையோ. காரணம் என்னவென்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையை சுமந்து தீர்த்து விட்டார். இந்த நல்ல நாளிலும் இயேசுவை நம்பி அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதே இந்த வேத வசனம் சொல்கிறது. இந்த வேத வசனம் பரிசுத்தமாக ஒரு மனிதன் வாழ வேண்டும். அதுதான் பரிசுத்தம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம். இந்த நாளிலும் அடியானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வசனம் கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதிலே பார்த்தோம் என்று சொன்னால், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஐயா, பூமியிலே ஆண்டவராகிய தேவன் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ராஜ்யத்துக்குள்ளே, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர முடியாது. வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய முந்தின வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்க்கும்போது அநேக அதிகாரங்களை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அதில் 9, 10, 11 இந்த 3 வசனங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சொந்தரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், உபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், சுத்திகரிக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு பிடித்தமில்லாத ஒரே ஒரு காரியம், இந்த காரியங்களை விபச்சாரத்தில் ஈடுபட்டவன் எவனை சகோதரியாக நினைக்க முடியாது. பொருளாசை, பணத்துக்காக எதை செய்வான். இப்படி அநேக தவறான காரியங்கள். கடந்த நாட்களிலே ஒரு நாள் ஒரு யூடியூப்ல பார்த்தேன். அமெரிக்க தேசத்திலே 2 மனிதர்கள் அந்த ஒரு ஆலயத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஆலயத்தில் போய் 2 ஆண்கள் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னாங்க. அப்பொழுது அந்த பாதிரியார், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு இருக்காரு. உடனே அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டான். கேஸ் போட்ட உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு, சட்டத்தில் இப்படி இருக்கு தெரியுமாம்மா, அதனால நீங்க தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. என்னால் முடியாது, என் வேத சட்டத்தில் அது இல்லை, இந்த வேத சட்டத்தில் ஆண்கள் திருமணம் இல்லை, என்னால் முடியாது அப்படின்னா. முடியாத தண்டனை அனுபவிக்க, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரிதான், வேதம் சொல்லலை. அதனால
நான் ஒன்று என்ன தண்டனை கொடுத்தா சரிதான், நான் பரலோகம் போகணும், நான் நரகம் பாதாளம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அனுபவிக்கலையா, என்ன தண்டனை கொடுத்தா சரிதான், இப்படிப்பட்ட காரியங்களை என்னால் செய்ய முடியும் அப்படின்னாராம். வேதத்திலேயோ யார் யார ஒன்று ரோமர்கள் 1வது அதிகாரம் அதில் 21வது அதிகாரம் 21வது வசனத்தில் இந்த வேத வசனங்களை நம்பலை விசுவாசிக்கலை அப்படின்னாக்க தேவனே அவர்களை இப்படிப்பட்ட இழிவான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து அப்படிங்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் வேதத்தில் முன்னாலே ஆண்டவர் அறிவுக்கு முன்பதாக ஒருவேளை நம்ம ஒரு சில தவறுகளை ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கணும். அவர் சொன்னார் எல்லாவற்றையும் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்குமா அப்படிங்கிறார். அதே 1 கொரிந்தியர் 10:23 சொல்றார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுமா அப்படிங்கிறாரு. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில் எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும். நல்லவைகளுக்காக நம்ம ஜீவனை கொடுக்க தயாராக இருக்கணும். ஆனால் வீண் இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களிலிருந்து இன்னும் விடுதலாக முடியலையா? ஆண்டவரோட சமூகத்தில் இத்தனை தாழ்த்துகள். வேத வசனங்களை அதிகமாக படிங்க. வேத வசனங்களை படிக்க படிக்க அந்த வசனத்திலிருந்து ஆண்டவரே இந்த காரியங்களை நான் இருக்கிறேன், இந்த தவறான காரியங்களை இருக்கிறேன், இல்லைன்னு எனக்கு விடுதலை தாழ ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கஞ்சி கேட்கும் பொழுது இயேசு ஒருவர் தான் நம்மளை விடுதலாக்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க, விபச்சாரம், வேசித்தனம், குடி பழக்க வழக்கங்கள் ஆங்காங்கே வழி தெரியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அன்பான நண்பனே, சகோதர சகோதரிகளே, இந்த வேத வசனம் ஒரு மனுஷனை மாற்றும். வேத வசனங்கள் தான் ஒரு மனுஷனை மாற்றி அமைத்து ஒரு பரிசுத்தமான பாதையில் வழி நடத்தும். ஒரு காலங்களில் பழைய ஏற்பாட்டினுடைய காலங்கள் நம்ம பார்க்கலாம். நோவாவுடைய காலத்தில் அங்கே ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 5:6 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று என்றும் அவன் இருதயம் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தம் நித்தம் பொல்லாப்பானதே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டாராம். இந்த மனுஷன் வழியில் நடப்பான், எனக்கு கீழ்ப்படிவான் அப்படின்னு சொல்லி அந்த பாதையில் நடத்துறதுக்கு ஆண்டவர் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். ஆனால் மனுஷன் அந்த கெட்ட வழியிலே மிகவும் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாதபடிக்கு கீழ்ப்படியாமையினுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். அதற்கு பிறகு அந்த நேரம் ஒரே ஒரு மனிதன், நோவா என்ற ஒரு மனிதன், அவன் மட்டும் பூமியில் நீதிமானாக காணப்பட்டான். உடனே ஆண்டவராகிய தேவன் அவரை மட்டும் அழைச்சி, நோவா, நான் இந்த பூமியை அழிக்க போறேன், இந்த பூமியை படைச்சதுக்கு, இந்த மனிதர்களெல்லாம் படைச்சதுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன், நான் அழிக்க போறேன். ஆனால் உன் குடும்பம் காக்கப்படும்படி நீ நல்ல ஒரு பேழை உண்டு பண்ணுன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் அவனோடு கூட இருந்து நோவாவோடு கூட இருந்து இத்தனை முழம் நீளம், 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம், இப்படி ஒரு பேழையை கொப்பேர் மரத்தால் உண்டு பண்ணி, அந்த மரம் தான் நல்ல மரம், அதில் உண்டு பண்ணினார். எங்க இப்போ நமக்கு எல்லா டூல்ஸும் கிடைக்கும், எல்லா வேலையாட்கள் இருக்காங்க. ஆனால் அந்த நேரங்களில் அந்த நோவா ஒத்தையில இருந்து அவன் குடும்பத்து மூலியமாக அதை கட்டுறானா எப்படி கட்ட முடியும்? கொஞ்சம் எமர்ஜி பண்ணி பாருங்களேன். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் கூட இருந்து இத்தனை இப்படி செய் அப்படி சொல்லி அவருக்கு நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவரை செய்ய வச்சார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொன்னது போலவே அதே அதிகாரத்தில் 11வது வசனம் 12வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்ததாம், பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்ததாம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. அது சீர்கெட்டதாக இருந்ததுனால தான் இந்த பூமியை அழிக்க நினைச்சார். கடைசியில் நோவா ஆண்டவர் சொன்னது மாதிரியே அதே அதிகாரத்தில் அவர் கூட நின்று எல்லாத்தையும் செய்ய சொன்னார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தமக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். கடைசியில் அவருடைய குடும்பத்தை மட்டும்
உனக்கு என்னென்ன தேவையோ அந்த கப்பல் இப்படி செய்யணும்னு செய்ய சொன்னார். அவன் அப்படியே செய்து முடித்தான். உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் உள்ளே சேர்த்துக்கொண்டார். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தான். ஆண் பெண்ணுமா எல்லாத்தையும் ஜோடா சேர்த்து வச்சான். கடைசியில் ஆண்டவர் சொன்னது மேலே 40 நாள் இந்த உலகத்தை அழிக்க போகிற அப்படின்னார். அழிப்பதற்கு முன்பதாக இவனுக்கு எல்லாம் செய்ய சொன்னார். கடைசியில் அவருடைய குடும்பத்தார் மட்டும் அவருடைய மருமகள்மார் மகன்கள் காம்சேம் யாபேத் இந்த 6 பேர் இவருடைய நோவாவுடைய மனைவி 8 பேர் மட்டும் அந்த பேழைக்குள்ள காக்கப்பட்டாங்க. ஏவனே அவர்களை பேழைக்குள்ள எல்லாவற்றையும் சேர்த்து வைக்க சொல்லி இவர்களை உள்ள விட்டு வெளியில கதவை அடைச்சிட்டு போயிட்டார். இப்போ அந்த நோவா ஆண்டவர் சொன்ன மாதிரியே பூமியில் பயங்கர மழை வரும் பொழுது எல்லாரும் பார்த்துருப்பா. 120 வருஷம் அந்த பேழையை உண்டு பண்ணுறதுக்கு 120 வருஷம் ஆச்சான். ஏங்க 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 120 வருஷம் அதை கட்டிக்கிட்டே இருக்கான். போகிறவன் வாரம் பார்த்துருப்பான். என்னங்க ஒருவனும் மறந்துருப்பல. கடைசியில் பூமி எல்லாம் தண்ணியினால் வாரிக்கொள்ளும் போது வரை ஒருவனும் மறந்துருப்பல. கடைசியில் நோவாவோட குடும்பத்தை உள்ளப்பட்டு கதை உடைச்சிட்டார். கடைசியில் 40 நாள் பயங்கரமான மழை. ஐயா பூமிலாம் நீரூற்று புறப்படுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரங்களில் இந்த நோவா அவள் குடும்பம் உள்ள போயிடுச்சு. இப்போ வெளியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முட்டுக்கு நிறைய தண்ணி வருது. அப்படியே இடுப்புக்கு அளவுக்கு தண்ணி வருது. அப்படியே மார்புக்கு அளவுக்கு தண்ணி வருது. கொஞ்சம் கொஞ்சமாக வர முதல்ல சந்தோஷப்பட்டிருப்பான். போக போக குளிர் அடிக்க ஒவ்வொருவனும் ஐயோ நோவா சொன்னார் அவன் குடும்பம் மட்டும் உள்ளே போச்சான்னு சொல்லி எல்லாரும் அப்போ தான் வந்தாலும் உணர்ந்திருப்பான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நோவா காலத்தில் நடந்தது போலவே கடைசி காலங்கள் நடக்கும். அதே போன்று கடைசி அவன் 8 பேர் மட்டும் காக்கப்பட்டான். எல்லாத்தையும் பூமியில் நிக்கிரகம் பண்ணார். இதே போன்று லோத்துனுடைய காலங்களில் ஆபிரகாமினுடைய காலத்தில் லோத்து அவர் செல்வ செழிப்பாக இருக்க ஒரு இடத்துக்கு போனார். ஆபிரகாம் ஒரு இடத்துக்கு போனார். ஆனால் இந்த லோத்தினுடைய பட்டணத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பயங்கரமான கொடுமை. 20வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க அங்கே பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாக இருந்ததினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாக இருந்ததினாலும் நான் இறங்கி போய் அதை பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கண்களை மேலே பார்த்துச்சு. ஆனால் இவன் பயங்கரமான பாவம் அக்கிரமங்கள் செய்துக்கிட்டே இருக்கிறான். அதே 19வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அப்பொழுது லோத்து புறப்பட்டு குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமகளோடு பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு போங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமகள்மார் அவரை பார்த்து என்ன பரியாசம் பண்றான். இந்த பட்டணத்தை அழிக்க போறார், நீங்க போக அப்படிங்கிறார். அதை எப்படி அழிப்பார்? இவ்வளவு செல்வ செழிப்பார் கூடிய பட்டணத்தை எப்படி அழிப்பார்? கடைசியா ஆண்டவர் பார்த்தார். அந்த ஆபிரகாம் உடனே கேட்கிறார், ஆண்டவரே நீர் எப்படி இதை அழிப்பீர்? ஒரு பட்டணத்தில் 50 நீதிமானா இருந்திருக்காத படிச்சு பாருங்க. அந்த அதிகாரத்துக்குள்ள 50 நீதிமானா இருந்து அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். 45 நீதிமான் அழிக்க மாட்டேன். 35 நீதிமான் அழிக்க மாட்டேன். 30 நீதிமான் குறைச்சிக்கிட்டே வரான். கடைசியில் ஒரு பட்டணத்தில் 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? 10 நீதிமான் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போதான் கடைசியாக பார்த்தா ஒரு நீதிமான் இல்லை, பூமியில் நீதிமான் இல்லை. இன்றைக்கு வேதம் தான் சொல்லு, பூமியில் நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படிங்கிறார். காலம் கடைசி அந்த சோதம் கோரப்பட்டதையும் கர்த்தர் என்னன்னா வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமை இறக்கி அந்த பட்டணத்தை முழு அழிச்சார். அப்போ லோத்துவையும் அவனுடைய 2 குமாரத்திகளையும் அவருடைய மனைவி 4 வரை மட்டும் பின்னிட்டு திரும்பி பாராது நேர போ அப்படின்னார். உன் ஜீவன் காக்க பின்னிட்டு திரும்பி பாராது போ அப்படின்னார். ஆனால் அதே அதிகாரத்தில் அவர் உன் ஜீவன் தப்பு ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னார். இங்கேருந்து அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் லோத்துனுடைய மனைவி என்ன செய்றா,
இவர் நம்ம தேவன் எவ்வளவு இறக்கமுள்ளவர், அவர் அப்படியே அழிப்பாரு பார்ப்போமேன்னு சொல்லி கொஞ்சம் பின்னிட்டா எப்படி நடக்குன்னு பார்த்தா, அதே இடத்துல உப்பு தூண் ஆனால் உப்பு தூண். கடைசியில் அந்த மக 2 பேரும் தகப்பனும் மக 2 பேரும் போனாங்க. ஆனால் அவங்க செய்த அக்கிரமோ பூமியில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. தகப்பனார் நம்மளும் தான் இருக்கிறோம், ஏதாவது ஒரு ஜாதியை உண்டு பண்ணணுமேனு சொல்லி அவங்க பிள்ளைகள் தகப்பனிடத்தில் சைனித் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அம்மோன் மோவாபியர். இந்த 2 சபைக்குள்ளே இருக்கலாகாதுன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப இது பண்ணார். ஆபிரகாமுக்கு இறங்கி அவங்களை காப்பாற்றினார். அவங்க மூலியமா பெரிய சந்ததி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இந்த நோவா காலத்தில் நடக்கிறது போலையும் சோதோம் கொமோரா பட்டணத்தில் நடப்பது போலவும் நடக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டார். நீங்க மத்தேயு 24வது அதிகாரம், மார்க் 13வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம், இதை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் லோத்து காலத்தில் நடந்த போலவே நடக்கும், ஆபிரகாம் காலத்தில் நடக்க போலே நடக்கும் சொல்லி இந்த 3 அதிகாரம், மத்தேயு 24, மார்க் 13வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம் இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னார். ஆனாலும் கடைசியில் அந்த நோவா காலத்தில் இருந்து அப்படியே உண்டு பண்ணி வந்து ஆபிரகாமை சூஸ் பண்ணாரு. அப்படியே பல தீர்க்கதரிசிகளை சூஸ் பண்ணி கொண்டு வந்தார். லோத்தின் காலத்தில் அக்கிரம பெரிஷ். ஆனால் இன்றைக்கோ அதே சூழ்நிலைகள்ல இந்த உலகம் முழுவதும் அக்கிரமம், அசுத்தம், உபச்சாரம், மோகம், துரிசை, பொருளாசைக்காரனாகிய விக்கிர ஆராதனை. விக்கிரத்தை படைக்கப்பட்டதில்லை, பொருளாசை. இயேசு கிறிஸ்து வைக்க வேண்டிய இடத்துக்கு மேலே நீ எதெல்லாம் முன்னாடி வச்சோ அதெல்லாம் விக்கிர ஆராதனைன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. பொருளாசை, பணம் நீங்க இருந்தா இவனால நன்மை செய்ய மாட்டான். பண ஆசை எல்லா தீமைக்கு வேர். பணத்துக்காக ஒருவன் எதை செய்வான்? பணத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த கட்சி அந்த கட்சி எங்கே போவாங்க? தேவன் நல்லவன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், அதான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதில் 10லிருந்து படித்து பார்த்தலாம். அநியாயக்காரர் தேவனோட ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, இந்த 10ஆம் வசனம் ஃபுல்லாக படித்து பாருங்க. அதில் 6வது வசனத்திலிருந்து அழகாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பல்லாங்கடவைகளை இச்சிக்காதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறதாம். கீழே 7வது வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனை ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்களாம். ஒரே நாள். எதுக்கு? உபச்சாரத்தினால. ஒரே நாளில் 23,000 பேர் இறந்து மறிச்சு போனாங்க. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பாவம் கண்களினால் பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களில் கையும் மையுமா பிடிக்கப்பட்டாதான் பாவம். கை மையுமா பிடிக்கப்பட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய காலங்களில் கண்ணால் பார்த்தாலே பாவம். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு உபச்சாரம் செய்ய. எனக்கு இப்படிப்பட்ட பாவங்கள், கண்கள் எப்படி இருக்கு, சிந்தைகள் எப்படி இருக்கு? ஆண்டவராகிய தேவன், நீங்க சங்கீதம் 139 படிச்சு பாருங்க. தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் எழுந்திருக்கல அறிந்திருக்கிறீர், நான் என் நினைவுகளை தூரத்தில் அறிகிறேன், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்பதாக விதா கர்த்தாவே அவைகளை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். அழகாக சொல்லிட்டு வர்றார். கடைசியில் லாஸ்ட் 2 வருஷம், தேவனே நீர் என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சிறான். ஆண்டவர் அவன் செய்த தவறுகள் எல்லாம் மன்னிச்சு, சங்கீதம் 53 51 சங்கீதத்தில் ஒரு தவறு செஞ்ச ஆண்டவருடைய சமூகத்தில் நாத்தான்கிற தீர்க்கதரிசி அவருடைய பாவத்தை உணர்த்தின உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான். தேவனே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும்,
உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறல் நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவமரை என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த அறிக்கையிடுறான். அந்த அறிக்கையிட்டதுனால ஆண்டவர் சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்ற மகன் இந்த தாவீது, செய்த தவறுகளை மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் பாவம், நீதி, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். தவறு அப்படிங்கும் போது ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்க. கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமாக கெட்டு போயிட்டார். நன்மை செய்கிறவனுக்கு இல்லை, ஒருவன் ஆகலை இல்லையா. ரோமர் 3:23 சொல்ற, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போயிட்டோம். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கோம்? இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூமியில் அழகா சொல்றார், இன்னும் கொஞ்ச காலம் தான், கால கடைசி காலம். அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை, ஒருவரை நேசிக்கிற ஒரு அன்பு இல்லை, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை, நானா நீயா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. கால கடைசி காலங்கிறது தெளிவாக நமக்கு வந்தல அறிவிச்சு காமிக்கு. நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், நாட்டுக்கு நாடு யுத்தம், கொள்ளை நோய். கேஸ் கிடைக்காது, மண்ணெண்ணெய் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, போக வேண்டியதான், சைக்கிளை தள்ளிட்டு போக வேண்டியதான். எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை. கால கடைசி நாள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய தேசத்துக்கு ஒரு சேமம், தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம கையில் தான் இருக்கு. வேதம் அழகாக சொல்லப்படு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களோ தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு நம்மளுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாராம். தேசம் ஆசீர்வதிக்கப்படணுமோ, தேசத்தில் சமாதானம் வேணுமோ, கர்த்தரை நோக்கி பாருங்க, அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கள் வேதத்தில் மட்டும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க. எங்க இதை படிக்க படிக்க, இதை சிந்திக்க சிந்திக்க இதில் கிடைக்கிற சந்தோஷம் அந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடைக்காது. வேதத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு டைம் முடிச்சு போய் கரெக்டாக சொல்லிடுறேன். ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளை, ரெட்டை பிள்ளைகள். இதில் மூத்தவர் நல்லா படித்தார், நல்லா படித்து ஒரு லாயர் ஆனார், ஒரு பெரிய ஜட்ஜ் ஆகிட்டார். ஆனால் இளையவன் ஊதாரித்தனமான பள்ளிகளோடு சேர்ந்து பாவ பழக்க வழக்கங்கள்ல புகைப்பிடிப்பது, விசார வயசுதானே, எல்லாத்தையும் ஜாலியாக இருந்து திருட்டுத்தனம், கொலை எல்லாம் பண்ணிட்டு அடைஞ்சிருக்கான். எத்தனையோ முறை ஜெயில், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போயிட்டு வந்தான். கடைசியில் ஒரு நாள் ஒரு பயங்கரமான குற்றம், கடைசியில் சிறையில் வந்து கோர்ட்டில் வந்து நிற்கிறான். அப்போ கோர்ட்டில் வந்து நின்ன உடனே இதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்களோன்னு பயந்து நிற்கிறான். அப்போ தான் அப்படியே கொண்டுக்குள்ள நின்று அப்படியே ஏற்று பார்க்கான். அங்கே பார்க்கும் பொழுது அங்கே ஜட்ஜி இவர் அண்ணன், எங்கள் அண்ணன் என்னை ரொம்ப நேசிப்பார், நான் அயோக்கியன், ஆனால் எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், எங்கள் அண்ணன் வந்தாலும் என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அண்ணனை நோக்கி அப்படியே பார்க்குற அண்ணன், எங்கள் அண்ணன் இல்லை என் மேலே பாசமாக இருப்பார், எங்கள் அண்ணன் இல்லை எனக்கு விடுதலை தந்துடுவார், நான் நிச்சயமாக விடுதலை ஆக்கிடுவேன் இதுலேயும் அப்படின்னு சொல்லி அவர் கம்பீரமாக நிற்கார். கடைசியா அப்படியே பார்க்கார். இவர் ஜட்ஜி அப்படியே படித்து பார்த்து இப்படிப்பட்ட தவறை செய்கிறவனை மரண தண்டனைன்னு எழுதிட்டார். இப்படிப்பட்ட தவறுகளை செய்துக்கிட்டே வந்திருக்கான், இவனை இனி இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட தவறு செய்கிறவனுக்கு மரண தண்டனை எழுதிட்டார். கடைசியா இவன் மரண தண்டனை உடனே போலீஸ் கேட்ச் பண்ணி கிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. கடைசியில் ஜெயிலில் போட்ட உடனே நாளைக்கு தம்பிக்கு தூக்கு, இன்னைக்கு அண்ணன் போகிறார், ஜெயிலுக்குள்ளே போகிறார், அந்த பையனை கூப்பிடுங்க, அவனை பார்ப்போம், நாளைக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை நம்மளாம் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. தம்பியை அவனை கூப்பிட்டுருக்காரு. உடனே அப்படியே அவனுக்கு பார்த்த உடனே அண்ணனை பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே இதாகிட்டு உடனே அந்த சட்டையெல்லாம் கலத்து அப்படின்ட்டார். அந்த சட்டையெல்லாம் கழட்டி இவர் போட்டார், இவருடைய சட்டையை கழட்டி அவருக்கு போட்டார். பையனெல்லாம் கொடுத்து நீ போ வெளியே, நான் என்னை பற்றி கவலைப்படாத, நீ போ அப்படின்ட்டார். அவன் உடனே வெளியே விட்டான். எங்கள் அண்ணன் சர்ச்சை எப்படியா வந்துடுவார் அப்படின்னு சொல்லி இவர் அழகாக வெளியே போயிட்டார். அண்ணன் வெளியே போய் நின்று பார்க்க, ஒவ்வொரு நேரமும் பார்க்க, அண்ணனை வரக்கல்ல, அண்ணன் வெளியே வரல. உடனே வெளியே நின்று ஜெயிலுக்கு வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா, அண்ணன் வரல, ரிலீஸ் ஆகலை. கடைசி இத்தனை மணிக்கு இவருக்கு தூக்கு அப்படின்னு சொல்லி அங்கே தூக்கு மடைக்கு கொண்டு போய் அவர் அப்படியே கூட்டு போகிறாங்களாம். இவன் இருந்து ஓடுறான், ஐயோ அது எங்கள் அண்ணன்,
எங்கள் அண்ணன் நல்லவரே, எங்கள் அண்ணன் உத்தமர், எங்கள் அண்ணன் வந்தாலும் நல்ல அன்பு உள்ளவர், அது எங்கள் அண்ணன், அவர் ஜட்ஜி, அந்த கொலையை செஞ்சவன் நான் தான் அந்த தவறு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஓடுறான், கதறான், அழுதான், முட்டுதான். கடைசியில் போலீஸ் கேட்ச் பண்ணி வெளியே தள்ளிட்டான். கடைசியில் இவன் செய்த தவறுக்காக அண்ணனுக்கு தூக்கு வெளியே வர்ற கதறா, ஐயோ எங்கள் அண்ணன் எவ்வளோ நல்லவர், எங்கள் அண்ணன் எனக்காக தூக்கல் தூக்கிட்டாரு ஆண்டவரே அப்படின்னு காதறி அன்னைக்கு தான் ஆண்டவனேன்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து கடைசியில் எங்கள் அண்ணன் எவ்வளவு நல்லவர், எத்தனை முறை எனக்கு சொல்லியிருக்காரு, எத்தனை முறை ஆண்டவருடைய அன்பலாக சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து கேட்கலையே, கேடு கட்ட ஒரு மனசில் மாறிட்டானே, எங்கள் அண்ணனை சிறுவில் வச்சு அடிக்க வச்சுட்டாரு, தூக்குப்பாடை கொண்டு போயிட்டாருன்னு சொல்லி காதறி அழுதுருக்கான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம செய்த அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக வேதத்தில் அழகா சொல்லப்படுகிறது. நம்ம அக்கிரம சிந்தை உள்ளவராக இருந்தோம். எபேசியர் 2வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தாராம். இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவினால தான் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. இயேசு கிறிஸ்துவினால உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் அகப்பட்டு இருந்த நம்மளை அவர் உயிர்ப்பித்தாராம். அதே கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, 4வது வசனத்தில் பார்த்தோம்னா, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படும்படியாக இயேசுக்கு நம்மளுடைய ஜீவன் இன்னைக்கு யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர் நமக்குள் இருக்கிறார். அவருக்குள் ஒரு ஜீவன் இருக்கு. நம்ம அவருக்குள்ள இருக்கும்போது அந்த மகிமையில் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் அவருக்குள்ள அதை உயிர்ப்பித்தார, அதே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியார் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கும் பொழுது சாவுக்கு இந்த சரீரத்தை ஒரு நாள் உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்து நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இடத்துக்கு போகணும்னா இயேசு இன்னைக்கு நமக்காக, நம்ம செய்த பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நமக்கு சமரத்தை பண்ணும்படியான உண்டு ஆக்கினை அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாரு. நமக்கு சமாதானம் இல்லாதபடிக்கு தடப்படுகிற பிசாசினுடைய அந்தகார கிரைகளை முறித்துப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். இன்னைக்கு நம்ம துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும். அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கமடையாது, வெட்கப்பட்டு போகாது. அதனால எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அழகா சொல்லப்படுகிறது. எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான ஒரு வசனம், சங்கீதத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்திலிருந்து 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 10-11, இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியோ, அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்களோ. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சிலுவையை பற்றிய உபதேசம் கட்டுப்பாகிறவனுக்கு பைத்தியமாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நாளைக்கு பரலோகம் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது தேவ பலன். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா எனக்காக கல்வாரி சிலுவையிலே என் பாவம், நோய், சாபம், வியாதி, பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். இன்னைக்கு நான் சுமக்க தேவையில்லை. என் தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர். அவர் இந்த உலகத்தில் வந்து தேவன் தம்முடைய ஒரே பரவ குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்பகல் தீஜவனை அடைபடி அவரை தந்தொருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். நான் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தயவு செய்து இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி பரிசுத்தம், பரிசுத்தமான ஒரு வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு. நன்மை தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் தேவனால் உண்டாகி இருக்கிறார்களாம். தீமை செய்கிறவர்களுக்கு பரலோகம் அல்ல, அதற்கு ஒரு இடம் உண்டு, பாதாளம்.
நரகம், எரிகிற அக்கினி. இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எத்தனை நாள் வாழ்வோம்? மனிதனோட ஆயுசு நாட்கள் 70 வருஷம் நல்லா இருந்தா, பலத்தின் முன்னால் 80 வருஷம். அதுவும் இன்றைக்கி பாதுகாப்புனாக்க ஹார்ட் அட்டாக்கு, இன்றைக்கி சுகரு, இன்றைக்கி ப்ரெஷர், பல வியாதிகள் அந்த சுமந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நம்மளுடைய வியாதிகளெல்லாம் சுமந்து கொண்டாராம், நம்ம பலவீனங்களெல்லாம் சுமந்து கொண்டார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில், நோபா காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் அழிச்சுப்பட்டார். சோதம் குமரப்பட்டது அக்கினியினால் சுட்டெரித்து எல்லாத்தையும் நாசப்படுத்தினார். மீண்டும் இயேசு கிறிஸ்து நம்மளெல்லாம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக அவரே மனிதர்களுக்கு மனித அவதாரம் எடுத்து வந்து உனக்காக நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தேர்த்தான். இன்றைக்கி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்களா? இந்த இயேசுவை நம்புவீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் தான் நமக்கு வந்தாலும் பலன், தேவன் தான் நமக்கு ஜீவன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னால் என்னது சொல்லியிருக்கிற வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வேதத்தை ஆராய்ந்து வருகிறவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அந்த வாழ்வுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டான இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் எந்தெந்த காரியங்களிலே தவறுகிறோமோ, எந்தெந்த காரியங்களிலே உமக்கு பிடித்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அவைகளில் நின்று நாங்கள் விடுதலை பெற கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிற ஒரு விஷயம், நீர் எங்களுக்காக, எங்களுடைய பாவம் சாபம் நோய்களுக்காக அக்கிரமங்களுக்காக எங்களுக்கு சமரத்தை உண்டு பண்ணும்படி ஆக்கினை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்குறோமாப்பா. ஒரு விஷயம் உடைய இரத்தனாலே கழுவி சுத்திகரியும். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்க என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருந்தாலும், குற்றங்கள் இருந்தாலும், மீறுதல்கள் இருந்தாலும், கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட உங்களுடைய ஆடி பாய்ந்த கரம் அந்த பிள்ளைகளை தொடரட்டும். அவளுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். அவளுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். தேவையை எல்லாவற்றையும் சந்தி தரணும். உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி எங்களிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தேன். அதே போன்று நாங்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக திகழ உங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் என்னென்ன காரியங்களிலே குறைவுபட்டிருக்கிறார்களோ அந்த குறைவுகள் மத்தியில் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். எல்லா தீங்குகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த 2 நாட்களில் அதிகமாக உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை வசனங்களை படிக்க, தியானிக்க பரிசுத்த ஆவியானவரை உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.